வந்து அவர் வெளிப்படையான அந்த குற்றச்சாட்டுலாம் எங்கேயும் வைக்கல. இருந்தாலும் வந்து அவர் வந்து அவருடைய மனப்புழுக்கம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வந்து ஒரு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு கனவு வந்ததால வந்து இரவோட இரவா வந்து நான் கட்சிய கலைச்சுட்டு நான் வந்து பாஜகவோட இணையறேன்னு சொல்லி போய் இணைஞ்சாரு. அப்படி இணைஞ்சவருக்கு வந்து பாஜகல ஒரு முக்கியத்துவமே இல்ல. ஏன்னா, இப்போ நம்ப அரசியல் சார்ந்து நெறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெறைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அவரோட பேர் கூட எடுபடாத மாதிரிலாம் தோணுதே! இல்ல நிச்சயமா அவருக்கு பெரிய அவரு சமத்துவ மக்கள் கட்சி வச்சிருந்த போதும் அது அவ்வளோ பெரிய கட்சியாகலாம் இல்ல. அது வந்து ஒரு ஒரு மாரி வந்து ஏதோ தேர்தலின் போது வந்து ஏதோ ஒரு கூட்டணிக்கு போய் நின்னா வந்து ஏதோ அதிகபட்சமா வந்து அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். இந்த மாரியான ஒரு ஒரு நிலையில தான் அவர் இருந்தது. ஸோ இனி கட்சி வச்சு நம்ம வந்து கல்லா கட்ட முடியாதுங்கிற மாரியான ஒரு சூழல்ல தான் அவரே வந்து கட்சிய கலைச்சறாரு. அத கலைச்சதுக்கு வந்து அவர் ஒரு காரணம் சொல்றாரு. இது மாரி நள்ளிரவுல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவின்பால் நான் வந்து கட்சிய கலைச்சுட்டு நான் அதிமுகவோட இணைஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவுமே வந்து எல்லாராலயும் வந்து ஒரு ட்ரோல் தான் செய்யப்பட்டுச்சு. ஆமா, கண்டிப்பா. ஸோ அரசியல் களத்துல வந்து சரத்குமாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஜயகாந்த் ஜொலிச்ச அளவுக்கெல்லாம் வந்து சரத்குமார்லாம் கிடையாது. ஸோ அவர் வந்து போய் வந்து இப்ப பாஜகல இணைஞ்சாரு. பாஜகல இணைஞ்சிட்டு பார்த்தா அவருக்கு ஏதோ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பாஜக அரசியலுக்குள்ளேயும் நெனச்சாரு. ஆனா அது எதுவுமே அங்க எடுபடல. இந்த சினிமா மாயைகள்லாம் வந்து பாஜகல வந்து ஒண்ணும் வேலைக்கு ஆகல போல.